திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு அன்பீத்தை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் அபாயம் நீங்கவும், நோய்களிலிருந்து அனைவரையும் காத்திடவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சலை ஜெயபால், திருமதி சேசம்மாள் குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நல்ல காரியங்கள் நன்றியாகும். செய்கின்ற தொழில் விருத்திக்காகவும், மகளின் திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், அனைவரின் உடல் உள்ள நலனுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் எம்மாவு நோக்கி சென்ற 2 சீடர்களின் பயணத்தை நாம் தியானிக்கிறோம். நம்பிக்கை இழந்து சோகத்துடன் சென்ற அந்த சீடர்களோடு இயேசு வழித்துணையாக நடக்கிறார். அவர் மறைநூலை விளக்கிச் சொன்னபோது அவர்களின் உள்ளம் நெருப்பாய் எரிந்தது. அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தபோது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. நாமும் பல நேரங்களில் கவலைகளோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கிறார். எம்மாவு சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரை அடையாளம் காணவும், அவர் தரும் மகிழ்ச்சியை உலகிற்கு அறிவிக்கவும் தேவையான வரத்தை வேண்டி இந்த பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய உள்ளத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு நீர் புனிதப்படுத்தியருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்,
ஆலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்தோடு உறுதியான எதிர்நோக்கோடு காத்திருக்க செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பணிகள் 2ஆம் வாசகம் 14 மற்றும் 22, 22 33 முடிய. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட புனித பேதுரு எருசலேம் மக்கள் முன்னிலையில் ஆற்றல் முதல் உரையை இவ்வாசகத்தில் கேட்கிறோம். யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கடவுள் சாவிலிருந்து எழுப்பி அவருக்கு மாட்சியளித்தார் என்பதை பேதுரு துணிவுடன் பறைசாற்றுகிறார். தாவீது அரசரிடம் இறைவாக்கின்படி கிறிஸ்து சாவிற்கு உட்பட்டவர் அல்ல, அவரே வாழ்வின் அதிபதி என்பதை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்றும் விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தம் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகொலையை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குலம் முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறுவதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலையை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. நாம் அழிந்து போகும் பொன் வெள்ளியினால் மீட்கப்படவில்லை, மாறாக மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று புனித பேதுரு நமக்கு நினைவூட்டுகிறார். எனவே நாம் இவ்வுலகில் வாழும் காலம் வரை இறைவனுக்கு அஞ்சி புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பினை ஏற்று இவ்வாசகத்தை கேட்போம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின் படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசும் மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 24 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 35 முடிய. பிரிவு 24 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால்
இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்போடு அறிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மனிதன் தான் நினைத்தது நடக்க வேண்டுமென்று எதிர்பார்த்து அதை அடைய பல வழிகளை, பல முயற்சிகளை அவன் மேற்கொள்கின்றான். அவ்வாறு மேற்கொள்கின்ற பொழுது அவன் நினைக்காதது, அவன் நினைக்கக்கூடியது நடக்காமல் போகின்ற பொழுது வருத்தமுடுகின்றான். அதனால் கவலை வருகின்றது. தனக்கு இவ்வளவு தூரம் முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்கவில்லையே என்ற தோல்விதான் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த கவலையிலே மனிதன் இருந்து மீளுவதற்காக அவன் மேற்கொள்ளக்கூடிய வழிகள் ஏராளம். ஒரு சிலர் இந்த கவலை எப்படியாவது நீங்க வேண்டும் என்று சொல்லி மதுவுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு சிலர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு சிலர் கவலையை மறப்பதற்காக திரைப்படத்துக்கு செல்கிறார்கள். ஒரு சிலர் இந்த கவலை மறையும் வரை எங்காவது நான் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோட்டார் சைக்கிளிலோ அல்லது வாகனத்திலோ எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி கவலையை மறக்க மனிதன் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஏராளம். ஆனால் வெகு சிலரே அல்லது ஒரு சிலரே தங்களுடைய கவலையை மறக்க இறைவனை தேடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இறைவனை நாம் முழு நம்பிக்கையோடு தேடி நாம் படுகின்ற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, கவலையை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது அந்த இறைவனிடமிருந்து நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்கின்றோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், தேர்தலை பெற்றுக்கொள்கிறோம், இன்பத்தை பெற்றுக்கொள்கின்றோம். நான் உங்களோடு பயணிக்கும் கடவுள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு அந்த ஆண்டவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது விசுவாச முயற்சியிலே இதோ என்னுடைய வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பரமனின் பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே
கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மாவு சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய மனதிலே விரக்தி இருக்கின்றது, சோகம் இருக்கின்றது, ஏமாற்றம் இருக்கிறது, தவிப்பு இருக்கின்றது. ஏனெனில் அந்நாட்களிலே இயேசுவுக்கு நடந்தவை பற்றி மிகவும் சோகத்தோடு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு மெசியாவாக, மீட்பராக உயிருடன் இருந்து தங்களை வழி நடத்துவார் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படுகின்றது. எல்லாம் முடிந்து விட்டது, அவரை அடக்கம் செய்து விட்டோம், இனி நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்று சொல்லி சோகத்தோடு தங்களுடைய சொந்த ஊருக்கு அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவளுடைய பயணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புலம்பல் ஏற்படுகின்றது. நாமும் இந்த எம்மாவு சீடர்களைப் போல பல நேரத்திலே நிறைய பயணங்களை மேற்கொள்கின்றோம். அந்த பயணத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எதிர்கால வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி பல நேரத்திலே அவன் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று. கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். மாறாக எந்நாளும் எல்லா சூழலிலும் அந்த ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கின்றார். இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலே கண்ணீர் வடித்த போது, புலம்பிய போது ஆண்டவர் சொன்னார், இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் காண்கிறேன், அவர்களின் கூக்குரலை என் காதுகளால் கேட்கிறேன், நான் அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து வருகின்றார். அவ்வாறு அழைத்து வருகின்ற பொழுது கடவுள் வேறு எங்கும் அல்ல, மாறாக அவர்களோடு தான் பயணித்தார் என்பதை விவிலியம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. பகலிலே மேகத்தூணாக கடவுள் இருந்தார், இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அவர்களை எல்லாம் வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே ஆண்டவருடைய பிரசன்னம், அதே ஆண்டவருடைய உடனிருப்பு நாம் துன்பப்படுகின்ற பொழுது, நாம் வேதனைப்படுகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தான் பல நேரத்திலே உணராமல் திசை மாறி வழி மாறி வேறு எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்களிலே ஆண்டவரிடம் அடைக்கலம் புக வேண்டும். எனவேதான் சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுவார், பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகும் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதையும், என்னை ஒருபோதும் வெட்கமுற விடாதையும் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, நாம் அந்த ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிறோமா அல்லது நாம் வேறு வழிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். எம்மாவு பயணத்திலே சீடர்கள் இருவரும் சோகமாக நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கவலையோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு வழிபோக்கனைப் போல அவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சீடர்கள் அவரை ஆண்டவர் என்று உணரவில்லை. அதைத்தான் பார்க்கிறோம். மகதல மரியா ஆண்டவரை கவலையோடு தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் என்ன நினைத்தால், ஆண்டவரை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்தாள். கவலையோடு நாம் ஆண்டவரை தேடினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய கண்களுக்கு அவர் புலப்பட மாட்டார். ஏனெனில் கவலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உள்ளத்திலே ஆண்டவர் ஒருபோதும் குடியிருப்பதில்லை. பேதுரு அழகாக சொல்லுவார், நீ கவலைப்படாதே, மாறாக ஆண்டவர் உன்னை குறித்து கவலைப்படுகிறார் என்று சொல்லுவார். நாம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நம்முடைய கவலை, கஷ்டம் அனைத்தையும் இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் கவலையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் துன்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன், என் இயலாமையை ஒப்புக் கொடுக்கின்றேன், என் வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் நாம் இந்த பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தண்ணீரானது இந்த திராட்சை ரசத்தோடு சேர்க்கப்படுகிறது. காரணம் என்ன? ஆண்டவரே, இந்த தண்ணீரும் எங்களையும் ஒன்றாக நாங்கள் தருகின்றோம். இந்த தண்ணீர் இந்த ரசத்தோடு சேர்ந்து உமது தெய்வீக இரத்தமாக மாறுவது போல ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வு மாறட்டும் என்பதைத்தான் அந்த தண்ணீரானது நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த எம்மாவு சீடர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ளம் முழுவதும் கவலை, சுயநலம், அவநம்பிக்கை, அச்சம், ஏமாற்றம், விரக்தி, சோகம் என்ற பலவைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவருடைய உயிர் பிரசனத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. நாம் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் கடவுள் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றார். நாம் கடவுளை தேடவில்லை என்றாலும் கடவுள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே நாம் ஆசிக்கின்றோம், விளக்கப்பட்ட கனியை முதல் பெற்றோர்கள் உண்டபோது அவர்கள் கடவுளை தேடவில்லை, மாறாக கடவுள்தான் அவர்களை தேடி வந்தார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 9. அவர்கள் தேடவில்லை. பாவம் செய்த அவர்கள் மறைக்கத்தான் பார்த்தார்கள், எப்படியாவது ஒளிந்து விட வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் பாவத்திலே இருந்தாலும் கூட கடவுள் அவர்களை தேடி வந்தார். எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதே போல உயிர்த்த இயேசுவை தேடி சீடர்கள் செல்லவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுதான் சீடர்களை தேடி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் ஆண்டவர் நம்மோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறதா? நாம் செய்யக்கூடிய முதல் தவறு இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது, அது நமக்கு பிடிக்காதாக இருக்கின்ற பொழுது உடனடியாக செய்யக்கூடிய காரியம் கடவுளை விட்டு விலகி நிற்பது. இந்த எம்மாவு சீடர்கள் அதைத்தான் செய்தார்கள். கடவுளை விட்டு விலகி நிற்பது. நான் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் சாமி கும்பிட மாட்டேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? நான் ஆலயத்துக்கு வருவது, நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை தேடி செல்வோம். கடவுள் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்து கொண்டே இருக்கிறார், உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றார். அந்த கடவுளை தேடி செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது, மாற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யலை, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி? நாம தண்ணி அடிச்சுட்டு நம்ம குடும்பத்தை கடல்ல வச்சுக்கிட்டு கடவுள் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. நாம நம்முடைய பிள்ளைக்கு பெரிய ஏதாவது ஒரு மொபைல் போனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை கெட்டுட்டு கடைசியில் என்ன செய்ய முடியாது, கடவுளை குறை சொல்ல முடியாது. அல்லது நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி செல்கின்ற பொழுது கடவுளே என்று சொல்ல முடியாது. அதற்கு பொறுப்பு நாம தான் எடுக்கணும். அதுக்கு பொறுப்பு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கவலை கஷ்டம் என்று இந்த எம்மாவு சீடர்களைப் போல நாம் வேற்று பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டார், நீங்கள் கலிலேயாவிலே தங்கியிருங்கள் என்று சொன்னார். கலிலேயாவிலே தங்கியிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை தேற்றுவார், ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவார் என்பது உண்மை. ஆனால் ஆண்டவர் உயிர்க்கவில்லை. அவநம்பிக்கையோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். இந்த சீடர்கள் மட்டுமல்ல, பேதுருவும் அப்படித்தான் சென்றார். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை மீன் பிடிக்கவா அழைத்தார்? இல்லை, மாறாக நீ மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவாய் என்று சொல்லி உன்னை அழைத்தாரே, நீ இப்போது மனிதர்களை பிடிக்க வேண்டிய நேரம், ஆனால் இப்போது மீன் பிடிக்க சென்று விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் தான் மீண்டும் பேதுருவை தேடி செல்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற பொழுது அந்த ஆண்டவரை நாம் இனம் கண்டு கொள்ள எது தடையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் யாருடைய தவறு? பல நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், சொந்தக்காரன் சூனியம் வச்சுட்டான்னு நினைப்போம். சூனியம்லாம் யாரும் வைக்க முடியாது, மந்திரமும் யாரும் செய்ய முடியாது. அப்ப எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா யாருடைய தவறு? அது ஏன் தவறு? எரேமியா புத்தகம் 5வது அதிகாரம் இறைவசனம் 25 சொல்கிறது, உன் பாவம் தான் உனக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பாவத்தை விட்டோமென்றால் நாம் கடவுளை எளிதாக கண்டுகொள்ள முடியும். அந்த கடவுளை காணுவதற்கான வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்கின்றார். இந்த எம்மாவு வழியாக இன்னும் 2 காரியங்களை நம்மோடு சொல்கின்றார். முதலாவதாக இறை வார்த்தை வழியாக அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். மோசே முதல் இறைவாக்கினர் வரை உள்ள அனைத்தையும் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னும் சோகத்திலிருந்து வெளியே வரவில்லை, கவலையிலிருந்து வெளியே வரவில்லை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் இறைவசனம் 12 சொல்கிறது, கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதே போல 2 தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட
திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 3 இறைவசனம் 16 வாசிக்கின்ற பொழுது, கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையால வாழ பயிற்றுவிப்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தை பயனுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதே போல எசையா புத்தகம் 40வது அதிகாரம் இறைவசனம் 8 நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்டு சென்று அவருடைய விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றிய மட்டுமே அது ஆண்டவரிடம் திரும்பிச் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தையை பற்றி விவிலியத்திலே நிறைய வாசிக்கின்றோம். முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இறுதி காலத்தில் தன் மகன் வழியாக பேசினார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 1-2 நாம் வாசிக்கின்றோம். அதே ஆண்டவர் இறை வார்த்தையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி உயிர்த்த ஆண்டவர் இந்த எம்மாவு சீடர்களுக்கு இறை வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். வார்த்தையில் இறை பிரசனம் இருக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே இறை பிரசனம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே இறை பிரசனம் இல்லை என்றால் நாம் அறியாமையில் தான் மூழ்கியிருப்போம். கடவுளை ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இறை வார்த்தையை பேசி பார்த்தார், அவர்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க முடியவில்லை. எனவேதான் இரண்டாவதாக பார்க்கிறோம், அந்த நற்கருணை வழியாக ஆண்டவர் அவர்களோடு பேசுகின்றார். அந்த நற்கருணை பிற்கின்ற பொழுது அங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. எப்படி திறக்கப்பட்டது? அப்பத்தை எடுத்தார், அதை பகிர்ந்து கொடுத்த அதை பிற்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையிலே நமக்காக பிரசன்னமாக இருக்கின்றார். எனவேதான் நாம் சொல்கிறோம், இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, அந்த நற்கருணை மன்றாட்டிலே இந்த 3ஐயும் சொல்கின்றோம். நாம் இந்த எழுந்தேற்ற நேரத்திலே நம்முடைய இதயத்தை ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்புகிறோமா? நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் முன் வருகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று நற்கருணையை பிட்ட போதுதான் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது, ஐயோ, நம்மோடு பேசியவர் ஆண்டவர் ஆயிற்றே, நாம் அவநம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டோமே, அவர் வழியிலே நம்மோடு இறை வார்த்தையை பற்றி பேசுகின்ற பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அவரை கண்டுகொள்ள முடியவில்லையே. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பல நேரத்திலே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இறை வார்த்தை முக்கியமானதுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இறை வார்த்தை விட ஒருபடி மேலே இந்த நற்கருணை மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். வார்த்தை மாமிசமானது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வழிபாடு, இந்த இறை வார்த்தை வழிபாடோ முடிவடைவதில்லை. மாறாக இதனை தொடர்ந்து திருவிருந்து கொண்டாட்டத்திலே நாம் பங்கெடுக்க போகின்றோம். அதுதான் முக்கியமானது. பல கூட்டங்களிலே பார்க்கின்றோம், ஆராதனை கூட்டம், இயேசு விடுவிக்கிறார், இயேசு குணப்படுத்துகிறார். இயேசுனா விடுவிக்க தான் செய்யணும், இயேசுனா குணப்படுத்த தான் செய்யணும். இயேசுக்குரிய தன்மைகள் அதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே அந்த நற்கருணை ஆராதனை கூட்டத்தில் நடக்கின்ற பொழுது இறை வார்த்தை மட்டும் போதும், பைபிள் மட்டும் போதும். அப்பனா நீங்கள் பழைய ஏற்பாட்டு மக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு மக்கள், யூதர்களைப் போலத்தான் நீங்கள் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் மெசியா வரவில்லை, மீட்பர் வரவில்லை, இயேசு வரவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, வார்த்தை எப்போதே மாமிசமாகிவிட்டது. எனவேதான் நாம் திருப்பலியிலே இந்த இறைவார்த்தை வழிபாடை தொடர்ந்து நற்கருணை வழிபாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொன்னதை போல, இது என் உடல், இது என் இரத்தம் என்ற அதை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கல்வாரி திருப்பலியை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எம்மாவு பயணம் என்பது 2 பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. முதல் பகுதி இறைவார்த்தை. ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக அந்த சீடர்களோடு பேசினார். ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த இறைவார்த்தையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். பெரிய மாற்றமில்லை. மோசை முதல் இறைவாக்கினர் வரை உள்ள அனைத்து காரியங்களையும் அவர் சொன்னார். உள்ளத்திலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்பத்தை எடுத்து உடைத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் இயேசுவை தாங்கி இருக்கக்கூடியவர்கள், நாம் இயேசுவினுடைய மீட்பை நாம் நிறைவாக பெற்றிருக்கக்கூடியவர்கள்.
எனவே புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நமக்கு இந்த தெய்வீக திருப்பலி என்பது மிக மிக முக்கியம். எனவே தான் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். பூசை வழிபோல் பாக்கிய செல்வம் இந்த உலகத்திலே இல்லை, புவி நிரம்ப பொன் கொடுத்தாலும் இந்த பலிக்கு ஈடாக எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக அந்த இயேசுனுடைய திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று விவிலியத்தை சுமந்து சொல்கின்றோம், ஆண்டவருடைய திருவுடலை விட்டு விடுகின்றோம், திருவுடலை விட்டு விடுகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இது எதை குறித்து காட்டுகிறது? இன்னும் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விவிலியம் முக்கியம்தான், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அந்த விவிலியம் உன்னை இயேசுவினுடைய திருவிருந்துக்கு அழைத்து செல்லவில்லை என்றால் நீ இறைவார்த்தை கொடுக்கிறது அர்த்தமற்றதாக போய்விடும். என் அன்புக்குரியவர்களே, வார்த்தை மாமிசமாகி எப்போதே வந்துவிட்டது. ஆனால் இன்னும் அந்த வார்த்தை உனக்குள்ளே உரு கொடுக்கவில்லை, இன்னும் அந்த இறைவார்த்தை உனக்குள்ளே உயிர் கொடுக்கவில்லை. இறைவார்த்தை இறைவார்த்தையாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை எளிதாக நாம் விளக்கலாம். ஒரு விவசாயி ஒரு குளத்துக்கு போனார். அந்த குளத்தில் அப்போ குளிர்காலம். ஒரு ஆமை ஒன்றை பார்க்காரு, அது ரொம்ப குளிரில் நடுங்கிட்டே இருந்துச்சான். உன்னை இந்த விவசாயி சொன்னார், ஆமையே நீ ரொம்ப குளிர் நடுங்கிட்டு இருக்க, உன்னை நான் என்ன செய்கிறேன், என் வீட்டுக்கு போகிறேன், அங்கு நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணி இருக்குது, அதில் நீ என்ன செய்யலாம், உன்னுடைய வாழ்க்கையை கழிக்கலாம் என்று சொல்லி அந்த ஆமையை தூக்கிட்டு போனார். அந்த ஆமையை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் போட்டார், தண்ணி ஊற்றினார், கீழே கொஞ்சம் தீயை மூட்டினார். நல்ல வெதுவெதுப்பாக இருந்துச்சு. அந்த ஆமை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, ஐயோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நேரம் ஆக என்ன செஞ்சது, நெருப்பு அதிகமாக்கப்பட்டது. கடைசியில் தண்ணி கொதிச்சுது, ஆமை செத்து போச்சு. விவசாயி என்ன செஞ்சான், அந்த ஆமையை பிடிச்சு தின்னுட்டான். இதே போல தான் இன்று பிரிந்து போகக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள். என் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க தாய் திருச்சபையை விட்டு விலகி சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இத்தகைய நிலைமைக்கு தான் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல ஆனந்தமாக இருக்கும், கை தட்டலாம், பாட்டு பாடலாம், அதே கையை இங்கேயும் தட்டலாம், இங்கேயும் பாட்டு பாடலாம். என் அன்புக்குரியவர்களே, தாய் திருச்சபை உங்களுக்கு ஒரு குறையும் வைக்காது, ஒரு குறையும் வைக்காது. நீ பெற்றுக்கொண்ட விசுவாசம் உன்னிடம் இருக்கிறதா? நீ பிரமாணிக்க உள்ள பிள்ளையா? நீ கத்தோலிக்க திருச்சபையில் பிரமாணிக்கமா இல்லைன்னா வேறு எந்த திருச்சபையிலும் உனக்கு பிரமாணிக்கமா இருக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆமையை போலத்தான் பல நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல சந்தோஷமா தான் இருக்கும், போக போக விசுவாசத்தை இழந்து விடுவாய், உடைமைகளை இழந்து விடுவாய், முகவரிகளை இழந்து விடுவாய். கடைசியில் அவமானப்படுத்தப்பட்டு பரிதாபமாக அந்த ஆமையை போலத்தான் நடு தெருவுக்கு வந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, இது உண்மை, இது உண்மை, முழுமையான உண்மை. இன்று பிரிந்து போகக்கூடிய எல்லா மனிதர்களையும் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கடவுளோடு பிரச்சனை இல்லை, சிஸ்டத்தோட ஏதாவது பிரச்சனை. ஒன்று சாமியார் கூட பிரச்சனையா இருக்கும், அல்லது அந்த அன்பியத்தில் பிரச்சனையா இருக்கும், அல்லது இங்கே கோயிலில் உள்ள யாருக்கோ பிரச்சனை இருக்கும். அதுக்காக ஆண்டவரை கோபிச்சுக்கிட்டு போகணும்னு தேவை கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆண்டவர் இயேசு அந்த எம்மாவு சீடர்களோடு திருப்பலி கொண்டாடினார் என்றால் அதே திருப்பலியை தான் தாய் திருச்சபை ஒவ்வொரு நாளும் கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி 6 ஆண்டவர் சொல்லினார், விண்ணிலின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவர் ஒருபோதும் சாக மாட்டான் என்று சொன்னார். அந்த இறை வார்த்தை எத்தனை தடவை நாம் வாசிக்கின்றோம். அதை வாசித்த பின்பு நாம் இறை வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டு போகக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் நாம் ஆண்டவருக்குள் வரவில்லை என்றுதான் அர்த்தம். ஏதோ ஒரு வகையிலே நாம் தொலைந்து கொண்டிருக்கிறோம், தொலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என் அன்புக்குரியவர்களே, எம்மாவு சீடர்களோடு நம் பயணத்தை மேற்கொள்வோம். ஆனால் அவர்களைப் போல நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம். பார்வையற்றவர்களாக வேண்டாம், அவநம்பிக்கை உள்ளவர்களாக வேண்டாம். மாறாக நாம் ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உம்மோடு நான் வருவேன். அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு அற்புதமான காரியம், அதுதான் நல்ல ஜெபம். ஆண்டவரே எங்களோடு தங்கும், ஆண்டவரே எங்களோடு தங்கும். இறை வார்த்தை நிச்சயமாக சொல்ல முடியாது, ஆனால் ஆண்டவருடைய இந்த உணவு நம்மோடு தங்கும். அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
ஆண்டவர் எங்களோடு தங்கும். தொடக்க கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நாளும் பகிர்தலிலும் அப்பம் பிட்டும் அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் நூலிலே 4வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். தொடக்க திருச்சபையிலே அந்த பழக்கம் இருந்தது என்றால் நாம் ஏன் சிதறி போக வேண்டும்? மந்தையை சிதறடிக்க நிறைய பேர் வரத்தான் செய்வார்கள். ஓநாய்களாக இந்த மந்தைக்குள் வரத்தான் செய்ய முடியும். ஆனால் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இயேசு என்னும் அந்த கூட்டுக்குள் நாம் நுழைவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவத்தர் மற்றும் பொதுநிலையில் ஆகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவும் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் எடுத்துரைத்த பேதுருவைப் போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் வலப்பக்கத்தில் உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று தரவல்லவராக உயர்த்த இயேசு உலகின் தலைவர்கள் அனைவரும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளத்தில் இருந்து தூக்கிவிட்டு போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்து இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிற உம்முடைய மக்களாகிய நாங்கள் இந்த வாரம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் யாருக்கும் விலை போகாமல் எந்தவிதமான கவர்ச்சிக்கும் மதிமயக்கத்திற்கும் இடம் தராமல் மதசார்பற்ற மனிதாபிமானம் மிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் இருந்து
மரிந்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவர் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல் இறைவார்த்தையும் திரு அப்பமும் விடப்படுகிற திருப்பலியில் உம்மை முழுமையாய் கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிரவும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நமது குடும்பங்களை, நமது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, தாயும் தந்தையுமான தெய்வமே, இதோ நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னவரே, உள்ளங்கையில் பொறித்து வைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உளமாற ஆசீர்வதித்தருளும். குடும்பத்திலே பலவிதமான நிகழ்வுகளிலே நாங்கள் நம்பிக்கை இழந்து நிற்கின்றோம். கடவுள் எங்களோடு தான் இருக்கிறாரா, எங்களோடு தான் பயணம் செய்கிறாரா என்ற பல கேள்விகளை நாங்கள் கேட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு உடன் இருக்கின்றீர். உமது அருள் பிரசனத்தை வல்லமையாக மாற்றியருளும். நாங்கள் தேடும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் எங்களுக்கு கொடுத்திருளும். ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருளும். உடல் உள்ள வியாதியினால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளுடைய கவலையை, நோயை நீக்கியிருளும். ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்கள் இல்லத்திலே தங்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்ச்சியுறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் விசுவாசிகளுக்கு திறந்துவிடப்படுகின்றது. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு அன்பீத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் திருவாளர் சலித் ஜெயபால், திருமதி சேசம்மாள் குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும், எங்கள் குடும்பத்திலே இறந்து போன பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள், விசுவாசிகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகள், மறக்கப்பட்ட குருக்கள், கண்ணியர்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள்ள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் பாதுகாப்பாகவும் அமைவதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடும் தெய்வம் என் நெஞ்சில்
திருமண அறிவிப்புகள். பணகுடி பங்கு பணகுடியில் வசிக்கும் தந்தை நிக்சன், தாய் அல்போன்சா, இவரது மகன் மெஸ்வின் மரிய செனித்திருக்கும். பாடியூர் பங்கு மரிதாபிரசில் வசிக்கும் தந்தை ஜெயபால், தாய் விமலா, இவரது மகள் பொன் கலீனாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிவிப்பு. திருமண நாள் நாளை காலை 10:30 மணி அளவில் நமது ஆலயத்தில் நடைபெறும். புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் வசிக்கும் தந்தை சபரிமுத்து சேவியர், தாய் அந்தோணி அம்மாள், இவரது மகன் ஆரோக்கியராஜிற்கும். பாடியூர் பங்கு மரியதாவிரத்தில் வசிக்கும் தந்தை ஜெயபால், தாய் சேசம்மாள், இவரது மகள் ஜபஸ்டாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 1வது அறிவிப்பு. திருமண நாள் 8/5/2026 மே மாதம். இந்த திருமணங்களில் ஏதேனும் விக்கிரங்களை அறிந்தால் கனம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு திருமண திருப்பலி நடைபெறும். மாலை 7:15 மணி அளவில் வழக்கமான திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மாலை 7:15 மணிக்கு திருப்பலி, புதன்கிழமை மாலை 6:30, வியாழக்கிழமை காலை 6 மணி, வெள்ளிக்கிழமை மாலை 7:15 மணி, சனிக்கிழமை காலை 6 மணி அளவில் திருப்பலியானது நடைபெறும். மேலும் இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பித்த யோபு அன்பியத்தாருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரத்தில் மீகா அன்பியத்தை சார்ந்தவர்கள் திருப்பலிக்கு ஏற்பாடு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, விடுமுறை விவிலிய பள்ளியானது வருகின்ற 24ஆம் தேதி நமது ஊரில் ஆரம்பிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பிள்ளைகளை இந்த விடுமுறை விவிலிய பள்ளிக்கு அனுப்புமாறும், அதே நேரத்திலே இந்த விடுமுறை விவிலிய பள்ளியிலே பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்கொடையாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். நமது பிள்ளைகள் விவிலியத்தை கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யவும், சிறப்பாக அது உணவாகவோ சிற்றுண்டியாகவோ அல்லது அந்த பொருள் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகாய மாதா கெபியினுடைய திருவிழாவானது ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகின்றது. 1 மற்றும் 2ஆம் தேதி திருவிழாவோடு அது நிறைவு பெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் அறிந்திருந்தது போல நமது மண்ணிலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு குருவானவரை நாம் கொடுக்க இருக்கின்றோம். உண்மையிலே பாளையங்கோட்டை திரு அவை நமது ஊருக்கும் நமது ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. சிறப்பாக தியாகோன் திருத்தொண்டர் ஜோமிக்ஸ் அவர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவிலே தூய சவேரியார் பேராலயத்தில் நமது மறை மாவட்டத்துக்காக குருவாக திருநிலைப்படுத்த இருக்கின்றார். எனவே இந்த அற்புதமான நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய முதல் நன்றி திருப்பலியானது 29ஆம் தேதி நடைபெறும். அதிலே நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தியாகோன் ஜோமிக்ஸ் அவர்கள். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய உறவு சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கமும் வாழ்த்தும். அனைவரும் அறிந்ததை போன்று வருகிற 26ஆம் தேதி பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரத்தில் நமது மறை மாவட்டத்தினுடைய குருவாக மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்களது திருக்கரங்களால் நமது மறை மாவட்ட பேராலயத்தில் வைத்து நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறேன். அந்த புனித திருநிகழ்விலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறுகின்ற முதல் நன்றி திருப்பலியிலும் அன்பிய குடும்பங்கள், உறவினர்கள், பக்த சபை இயக்கங்கள், அருள் சகோதரிகள், பாடகர் குழு, சிறார்கள் என இளையோர் இளம்பெண்கள், ஊர் பெரியவர்கள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டு அடியனுக்காக இறைவனில் செய்யுமாறும் உங்களது உடனிருப்பையும் உங்களது மேலான உறவையும் எனக்கு தந்து உதவிடுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். முதல் நன்றி திருப்பலி அன்று உறவின் விருந்து நடைபெறும். எனவே அந்த விருந்திலும் பங்கு கொண்டு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இது நமது விழா, நமது குடும்ப விழா என்கின்ற மாபெரும் உயர்ந்த எண்ணத்தோடு நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம்
வழியாக நமது குடும்பம் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே 2 புனித திரு நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பணி புரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.